ரொம்ப சிம்பிளுங்க. இவர்கள் வேலை என்னென்னா எடப்பாடியை வந்து டிஃபேம் பண்ணணும். நயனா நாகேந்திரா ஒரு தடவை சொன்னார், அவருக்கு தான் எங்களுடைய இலக்கு 29 தான். ஏன்னா எல்லா தேசிய கட்சியும் அதான். இன்னொன்று ஒன்று உருட்டுறாங்க பார்த்தீங்களா, விஜயும் காங்கிரஸும் கூட்டணி கட்சிகள் டெய்லி வம்புல் தின்னுறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் பைக்கில் மோதுறாரு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ போயிட்டு காரை ரோட்டில் விட்டுட்டு தட்டுனா சும்மா தட்டணும், செல்லமாக தட்டணுன்றாரு. மறுநாள் இன்னும் உக்கிரமாகி முறைச்சா அடிப்போம். சென்னையில் தானே இருக்கீங்க, சென்னையில் சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ என்ன ஹெலிகாப்டர் இல்லையா போகிறீங்க? அவங்க போகிற சாலை நல்லா தானே சார்? அவங்க போகிற சாலையும் சரியில்லைங்க. நீங்கள் வேணால் முதல்வர் போகிற அந்த சித்தரஞ்சன் சாலை இருக்குல்ல, அந்த சாலையில் போய் பாருங்கள். என்னன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு செல்லை பார்த்துட்டே போகிறது. நீங்கள் கொஞ்சமாக வண்டி குளுக்காமல் போகுது, வண்டி அந்த மாதிரி வண்டிங்க. நீங்கள் கீழே மட்டும் ஆடுங்க. ஜனங்களோட ஜனங்களாக இருந்தால் தான் கஷ்டம் தெரியும். குறைகளை சரி செய்வதை விட குறைகளை சொல்பவர்கள் மேல் பாய்வது, இல்லாட்டி அந்த சொன்ன விஷயத்த எப்படி அது டைலூட் பண்ணலான்ற வேலையை பண்ணுறது. இந்த உதயநிதி கூட சொல்லிருக்காருல, அந்த பெண் வந்துட்டு நெல் அறுவடை விவசாயமே பண்ணலை, ஆனால் வந்து எப்படி கொள்முதல் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதிகபட்சமாக பார்த்துருப்பாரு. என்னங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, சும்மா தலைவரை செட் பண்ணி கூப்பிட்டு வந்தது, அந்த மாதிரி நிலைமை கிடையாது. ஆட்சிக்கு வந்தால் லேப்டாப், நான் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கன்னுவார். விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, பல தடவை கேட்டிருக்கேன். விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். ஆனால் கீழே இருக்கவங்க 2026 முதல்வர் விஜய்னாங்க. இப்போ அவங்களும் அதை விட்டுட்டாங்க. கீழே தொண்டர்கள், நிர்வாகிகள், நான் பேசுகிற பலரும் என்ன சொல்கிறாங்க, சார் அவர்களுடைய அசுரத்தனம் வந்து இவர்களுக்கு ரொம்ப கம்மி இடம் போட்டு அங்கிள் சார்னு ஓட்டியிருந்தாங்க. சான்ஸ் கிடைச்சா திமுக எப்படி அடிக்கும்னு அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் தான் தெரியும். வேற கட்சிக்காரங்களாம் வந்து கொடியேற்ற அளவுக்கு எல்லாம் மதிச்சு கேள்வி கேட்குறீங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு தமிழகத்தோட ஒரு முன்னணி நாளிதழ் வந்து ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து பெரிய அளவில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கும் எடப்பாடியோடைய பயணத்துக்கு வந்து பாஜக தடை, மீண்டும் டெல்லி பயணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே பாஜக தடை விதிச்சா என்ன சார் நடக்குது? ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்படுது? அது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் 2017 இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இவர்கள் வேலை என்னென்னா எடப்பாடியை வந்து டிஃபேம் பண்ணணும். அவர் ஒன்றுமே கிடையாது, அவர் அடிமை, பாஜக தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்படி ஒரு நரேட்டிவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக கிளப்பிட்டுருப்பாங்க. அதுலேயும் அந்த நாளிதழ் வந்து என்ன எழுதுறாங்கன்னே தெரியாது. அதில் அந்த தலைப்பு அவர்களுக்கு பாவம் அன்றைக்கி தலையங்கத்துக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. அதனால் நம்மளா கிளப்பி விடுவோன்னு சொல்லிட்டு நரேட்டிவ். முன்ன மாதிரிலாம் ஊடகங்கள் வந்து இப்போ கலைஞர் காலத்துலலாம் நாங்கள்லாம் பணி புரிஞ்சிருக்கேன். பெரிய அளவில் இந்த மாதிரி இதெல்லாம் வராது, நரேட்டிவ்லாம் வராது. இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி வச்சு எழுதுவாங்க. இப்போ பெரும்பாலும் நரேட்டிவ். இங்கே பாஜக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி முதல்ல உடச்சி விட்டாங்களா 2024. படுதோல்விக்கு பிறகு தான் 2 பேருக்குமே அந்த பிரச்சனை புரியுது. 15 சீட்டு நமக்கு போச்சுன்னு. 13 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் 2 பேருமே அவசியத்தை உணர்ந்து சேர்றாங்க. சேரும்பொழுது நீங்கள் என்ன சொன்னாங்க, அடிமை கூட்டணிக்குள் மீண்டும் போய்விட்டார், கபலீகரம் செய்தது பாஜக அதுன்னு. ஆனால் அப்படி போகிற ஆள் அண்ணாமலை நீக்கின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க ஆதிக்கம் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை மாதிரி லீடரே கிடையாது எங்களுக்கு, அண்ணாமலை இருப்பார் நீங்களும் இருக்கணும், அப்படி தானே இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் அண்ணாமலை நீக்கிறாங்க. அண்ணாமலை யார்? பாஜகவுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்தவர். அவர் செயல்பாட்டில் மாற்று கருத்து இருந்தாலும் அவர் தான் இருக்கிற லீடர்லேயே ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் கட்சியை கொண்டு போனவர். ரெண்டாவது இது ஓபிஎஸ் டிடிவி விவகாரம் எங்கள் சொந்த பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடாதீங்க. அமித்ஷா இங்கே வந்து சொல்லிட்டு போனார். கண்டிப்பாக அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை, நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனாலும் இந்த பத்திரிகைகள், இந்த நரேட்டிவ், இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, பிஜேபி எதிர்ப்பு மனநிலையிலே எல்லாரும் இந்த பிரச்சனையை அணுகுறாங்க. அப்படி அணுகும் பொழுது அவர்களுக்கு பிஜேபி அதிமுக ஒன்று சேராதுன்னு நினச்சிருந்தவங்களாம் பெரிய அதிர்ச்சி. என்டிஏ கூட்டணி அமைஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டணி ஜெல்லாவில் தொண்டர்கள் மத்தியில் இதாகலை அதாகலை பாருங்கள். என்டிஏ அலைன்ஸ்னு அவர் சொன்னார்ல, பார்த்தீங்களா? பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி. இவர்கள் எல்லோரும் யதார்த்தத்தை மறந்துட்டு பேசுறது. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார்னு தான் சொன்னாங்க. அது செங்கோட்டையனாக இருக்கலாம், அவராக இருக்கலாம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா இவர்களுடைய ஆற்றாமை தாங்க முடியல. அதை தீர்த்துக்கிறதுக்கு பார்க்கலாம்.
இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்தி விரும்பிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டோம். இவன் என்ன சொல்லுவான், அது எவ்வளோ நாள் நான் பார்க்குறேன், அவளை பற்றி தெரியாதா, இவருக்கு ஓகே சொல்லியிருந்தா இவருக்கு எல்லாம் ஓகே, முடியலன்னொன்னே எவ்வளோ நாள் பார்க்குறேன், அவன் ஒரு ஈத்துறவன், அவனும் போயிட்டு அப்படி இந்த மாதிரி இது எவ்வளோ நாள் நடக்குதுன்னு பார்க்குறேன், அப்படியே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த கல்யாணம் எவ்வளோ நாள்னு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இப்போ இந்த கூட்டணி இப்படின்னாங்க. ஆனால் நடந்தது என்ன, அந்த கூட்டணியில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக. தொகுதி பங்கிட்டு நான் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டது, இந்த மாதிரி சொன்னவங்கள்ட்டலாம் யார் தொகுதியை கொடுப்பது, யார் பெறுவது, அதிமுக தான் கொடுக்கும். அப்போ கொடுக்குற இடத்துல இருக்கவங்கள எப்படி நீ அடிமைன்னு சொல்லிகிட்டு இருப்ப. இவருடைய கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இது சொன்னதெல்லாம் நடந்ததா, டிடிவியை ஒத்துக்க மாட்டார் அமித்ஷா, டிடிவி தான் இது அப்படி இப்படின்னு மறுபடியும் அந்த அண்ணாமலை தலைமையிலான டீமு உருட்டுச்சு. இவர் டெல்லி போகும்போது சொல்லிட்டே போனார், 2 பேருமே கிடையாதுட்டு போனார். அதே மாதிரி 2 பேர் செங்கோட்டையன் வெளியே வந்தோன்னே ஆகா மிகப்பெரிய தலைவர் வந்து விட்டார், ஐயோ அவ்வளோதான் இனிமேல் அதிமுக உருட்டுனாங்களா, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார் அவர். 4 நாளில் அவர் காண போயிட்டார். கரூர் சம்பவம் வந்தோன்னே செங்கோட்டையன் டிடிவியும் தூக்கி போட்டு கரூருக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. அதற்கு பிறகு அதிமுக வந்து இவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்க, கூட்டணியில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உருட்டுனாங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி 170 தொகுதிகள் மேலே போயிட்டார். மழை காரணமாகவும் இந்த கொள்முதல் இந்த பிரச்சனை காரணமாகவும் டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் பண்ணுறதுனால அவருடைய சுற்றுப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிச்சு, பருவமழை, அதனால தான் அவர் ரொம்ப வேகமாக முடித்தார். கண்டிப்பாக இப்போ டிசம்பருக்கு மேலே அவர் அநேகமாக ஸ்டார்ட் பண்ணுவார், நடுவில் பண்ணாலும் பண்ணலாம். இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு புதுசாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலான்ட்டு டெல்லி தடை. நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக யோசிங்க, ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு, அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக போய்கிட்டு இருக்குது, அன்புமணி வரப்போகிறார், தேமுதிக வரப்போகுது, விஜய் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த கூட்டணி பலமாயிடுச்சுன்னா ஸ்வீப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இவர்கள் சொல்கிற வாதமே வச்சுக்குவோம், பாஜக எடப்பாடி பழனிசாமி முன்னிலும் வேகமாக இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் எப்பவுமே திட்டிகிட்டு இருப்பார் எடப்பாடி பழனிசாமியை, நேற்று சொல்கிறாரு, இந்த சமீபமாக 2 மாத காலமாக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இவங்களை கதற விட்றாருன்னு அவர் வாயால் ஒத்துக்கிறார். எனக்கு ஆச்சரியம் என்னடா இதுன்னு. நெல் கொள்முதலில் 2 பேர் தான் வச்சு செய்கிறாங்க, ஒன்று அன்புமணி, இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி அறிக்கை மட்டும் தான் விடுறாரு, எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறதுனால அது இவர் இல்லாட்டி நீதி போவாரா டெல்டாக்கு. இவர்களை அங்கே வர வைக்கிறது என்ன, எத்தனை மினிஸ்டர் பதில் சொல்கிறாங்க, என்ன காரணம், இந்த கையில் எடுத்தோன்னா அது பிரச்சனை பெருசாக வெடிக்குது. அந்த இதை வந்து அவர் உருவாக்குறாரு. அவரை போயிட்டு இது யாருக்கு பலம், என்டிஏ கூட்டணிக்கு பலம். கண்டிப்பாக. அப்போ எப்பா நீ நாளிலேருந்து பிரச்சாரம் போகக்கூடாது, என்ன புஷி ஆனந்தா, அவங்க புஷி ஆனந்தம் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லா பேசினதாகிடுச்சுன்னா எப்பா வேணாம் நீ இனிமேல் தலையே காட்டக்கூடாது, இந்த மாதிரி தனக்கு தானே வலிச்சு அந்த வேலையை பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும். நயினார் நீங்கள் சுற்றுப்பயணம் கிளம்பிட்டார், நேற்று நயினார் கிளம்பிட்டார், அவர் இதோட ஒரு 10-15 நாள் சுற்றுப்பயணம். இந்த மாதிரி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகுது. இந்த இது பொறுக்க முடியாமல் தான் எழுதுறது. எங்கேயாவது ஒரு யதார்த்தம் இருக்கணும். இன்னைய வரைக்கும் ஒரு கருத்தை திரும்ப என்னது எல்லாரும் பாருங்கள், முதல்வர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே கருத்து சொல்லுவாங்க, அடிமைத்தனம், பாஜக இதுக்குள்ளே போயிட்டாங்க, பாஜக தான் ஆதிக்கம் செலுத்துது, பாஜக தான் முடிவு பண்ணும், இதே தான் சொல்லுவாங்க. இப்போ திருமாவளவன் சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட மறுபடியும் பேசியிருக்காரு, பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக இருக்கக்கூடாது, இது வந்து தேர்தலுக்கு பின்னாடி தான் நான் சொல்வது புரியும், கேட்டால் என்ன கோவப்படுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, திமுகன்றதை தாண்டி பாஜக திமுகன்னு ஒரு கொண்டு வந்து நிறுத்துறாரு. எங்கே நிறுத்துறாரு, யாருங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு, யாருங்க வெளியில் தெரியுறாங்க, எந்த கட்சிங்க பெரிய கட்சி, நாளைக்கு விஜய் உள்ளே வரட்டுமே, 144 சீட்டு வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக 90 தொகுதிகளை இவங்க பிரித்து கொடுப்பாங்க. தனி மெஜாரிட்டி வந்தால் அங்கேன்னா தனி மெஜாரிட்டி வந்த இடத்துல ஒரு 20-25 இன்றைக்கி கணக்கு ஜாஸ்தியாகும், டபுள் டிஜிட்டில் வந்துடுவாங்க பிஜேபி. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு 20க்குள்ளன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து இவங்களை எப்படி ஆதிக்கம் செலுத்துவாங்க. பாஜக என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணியை அசங்காமல் கொண்டு போய் 2029 40-40 அடிக்கணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். பாண்டிச்சேரியும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் என்ன அடிக்கணும். அப்போ அவங்க இதை வந்து பெருசாலாம் நயனா நாகேந்திரன் ஒரு தடவை சொன்னார், அவருக்கு தான் எங்களுடைய இலக்கு 29 தான். ஏன்னா எல்லா தேசிய கட்சியும் அதான். இன்னொன்று உருட்டுறாங்க பார்த்தீங்களா, விஜயும் காங்கிரஸும் பேசி கொண்டிருக்கிறார்கள், இது வைத்தறிச்சலில் புலம்புறது தான் பேசுகிறாங்க, அதனால் அவங்க காங்கிரஸை இழுத்துக்குவாங்க. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. விஜய் காங்கிரஸோட பேசினாலும் இவங்க என்னன்னா விஜய் என்டிஏக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த நரேட்டிவ் கொண்டு வராங்க. ஆனால் இந்த நரேட்டிவும் பாதகம் திமுக தான். ஏன்னா காங்கிரஸ் விஜய் கூட வந்துடுச்சுன்னா
இடதுசாரிகளும் வந்துடுவாங்க, திருமாவளவனும் வந்துடுவார். பலகீனமாக ஆகிறது அங்கே போகிறது யார்? இவர்கள் என்ன வந்தாலும் இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக தான் அமையும். அப்போ இது எல்லாத்துலேயும் நல்லாக பயனடைய போகுது என்டிஏ கூட்டணி. கண்டிப்பாக இந்த இதுதான் நடக்கும். அப்போ இவர்கள் என்ன செட் பண்ணணும்னு தெரில. விஜய் திட்டுறதா, திட்டினா இருந்தாலும் வேகமாக அங்கே நகர்றான், திட்டாமல் விட்டா அது ஒரு மாதிரி நமக்கு அரசியலை பண்ண முடியல, அவனுங்க திருப்பிட்டு அடிக்கிறானுங்க நம்மளை. அப்புறம் அதிமுக கூட்டணி பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அன்புமணி ராமதாஸை பிரிக்கலான்னு பார்த்தா எல்லாமே அன்புமணிகிட்ட போயிடுச்சு. ராமதாஸ் தனி மனுஷனாக நிற்கிறாரு, ஒரு 2 பேர் பழைய ஆட்கள் கூட இருக்காங்க. என்ன தான் பண்ணுறது? இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் டெய்லி வம்புல் தின்னுறான். ஒருத்தர் கொண்டு போய் பைக்கில் மோதுறாரு, பைக்கில் மோதி அந்த பிரச்சனை அதோட விடல, மறுநாள் என்னென்னமோ சொல்கிறாரு, தட்டுனா சும்மா தட்டணும், செல்லமாக தட்டணுன்றாரு. மறுநாள் இன்னும் உக்கிரமாகி முறைச்சா அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. லாஸ்ட்டில் இது வக்கீல்கள் போராட்டமாக காஸ்ட்டு சண்டையாக மாறுற மாதிரி போகுது அப்படின்னு உளவுத்துறையெல்லாம் தலையிட்டு சொன்ன பிறகு 2 சைட்லேயும் வழக்கு போடுறாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மேலே எப்படி ராசா வழக்கு போடுவேன்னு கோர்ட்டு கேட்குது. திருமாவளவன் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணாருன்னு கேட்குது. இது சிக்கலில் மாறிட்டு போகுது. பார் கவுன்சில் எலெக்ஷன் நடக்கிற நேரம் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சிக்கலாக மாறுது, அரசுக்கு சிக்கல். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ போயிட்டு காரை ரோட்டில் விட்டுட்டு அரசுடைய காவலர் எடுங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாது, என்ன பண்ணுவான்ட்டு அவரை அடிக்கிற இது எல்லாமே இவர்களுக்கு தொல்லை. இன்னொரு பக்கம் நம்ம இவர் செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சியுடைய பிரதான தலைவர் கூப்பிட மாட்டீங்களா எங்களெல்லாம், நாங்களும் திட்டுறாரு. நாங்களும் பொதுத்துறை செயலரை பகிரங்கமாக மைக்கு முன்னாடி திட்டுறாரு. இன்னொன்று அந்த இது அணையை திறந்து விட்டது என்னையா சொல்ல அப்படின்னு அவர் தனியாக சம்மந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து சொல்ல வேண்டியது தானே, பொதுவெளியில் ஏன் பேசுகிறீங்க? இதுக்கு அப்புறம் இடதுசாரிகள் அதுன்னு. அதனால் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்கள், சமீப காலமாக இவர்களால் பெரிய நரேட்டிவ் செட் பண்ண முடியல. செட் பண்ணது தான் அடிக்கிற அம்புலாம் மாலையாக போய் விழுது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கூட வந்து இப்போ திமுக வந்து எதிராக தான் இந்த போராட்டம் நடக்குது, உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. அதுலேயும் இப்போ விசிகா கலந்துக்கிறாங்க, சண்முகம் வந்து முடிச்சு வைக்கிறாரு. இப்போ அதுவும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறது தானே சார்? நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈஸியாக கையாளணுங்க. இப்போ மழை காலம் வந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த கோபம் இந்த அரசு மேலே திரும்பும். கண்டிப்பாக. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? ஒரு 2 மாதம் முன்னாடி இன்னைக்கு இந்த மழை ஆரம்பிச்சோன்னு போகிறாருல அவர், டிஷர்ட்டை மாட்டிக்கின்னு அங்கே போயிட்டு மேப் பார்த்துக்கின்னு கை நீட்டின்னுலாம், இதெல்லாம் 2 மாதம் முன்னாடி தான் ஆரம்பிச்சிங்கன்னா அதிகாரிங்க பயப்படுவான். சென்னையில் தானே இருக்கீங்க, சென்னையில் சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ என்ன ஹெலிகாப்டர்லையா போகிறீங்க? அவங்க போகிற சாலை நல்லா தானே சார் இருக்குது. அவங்க போகிற சாலையும் சரியில்லைங்க. நீங்கள் வேணால் முதல்வர் போகிற அந்த சித்தரஞ்சன் சாலை இருக்குல்ல, அந்த சாலையில் போய் பாருங்கள். என்னன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு செல்லை பார்த்துட்டே போகிறது. நீங்கள் கொஞ்சமாக வண்டி குலுக்காம போகுது, வண்டி அந்த மாதிரி வண்டிங்க நீங்கள் கீழே மட்டும் ஆடுங்க, அதனால தெரியல. ஷாக்கெட் கார் சிஸ்டத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வண்டி பள்ளத்தில் இறங்குச்சுன்னா மேலேருந்து குலுங்கும், உள்ளே இருக்கவங்க ஒன்றும் ஆகாது, அது மேலே பாடியோடு குலுங்கும். இன்னொரு வகை பாடி அப்படியே தான் இருக்கும், கீழே மட்டும் ஆடும், கீழே குலுங்கியா அங்கேயே போயிடும். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கிளாஸ் வச்சு வண்டி ஓட்டி காமிறான்ல மகேந்திரா கம்பெனிக்காரன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு வண்டி ஓட்டு போவோம். என்ன பள்ளத்தில் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினோட ஒன்றும் ஆகாது, ஏன்னா கீழே மட்டும்தான் போகும், மேலே அப்படியே போகும். அந்த மாதிரி 2.5 கோடி ரூபா வண்டியில் போகிறாரு அவர். சின்னவரும் அப்படி தான், அவரே வண்டி ஓட்டலாம் போகிறாரு. ஆனாலும் இவர்களுக்கு அந்த வண்டியுடைய இது, நீங்கள் ஒரு பைக்கிலையோ இல்லை வேறு எதுலையோ போனீங்கன்னா தான் கஷ்டம் தெரியும். ஜனங்களாக இருந்தால் தான் கஷ்டம் தெரியும். நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவங்க காங்கிரஸை சொல்லுவாங்க சீமான்கள் கட்சி, கோமான்கள் கட்சி, மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறார், நாங்கள் மக்களோடு இருந்து மக்களை பார்க்கிறோம், நாங்கள் உண்மை. அதனால தான் ஜெயிச்சிங்க. மக்களோடு இருந்து மக்களை பார்த்த எம்ஜிஆர் மாளிகையில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல எம்ஜிஆரை. ஜெயலலிதா இவர்கள் சொல்கிறபடி மேட்டுக்குடி பெண் அது இது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னாலும் அவங்களும் மக்களுடைய பிரச்சனையை பார்த்தாங்க. அவங்க வண்டியில் போனாங்கன்னா ரோட்டை பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் யார் நிற்கிறா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போவாங்க. அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா ரோடை அப்படி போட்டு வச்சுருவாங்க. அப்போல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, முதலமைச்சர் வராங்கன்னா ரோடு எப்படி இது பாருதுன்னு. பயம் இருந்ததில்ல. இன்றைக்கி முதலமைச்சர் வரட்டும்பா, அவர் என்ன அவர் செல்ல பார்த்துன்னு போவார், பள்ளமாக இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே மட்டும் ஏதாவது போடும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல, போட்டு மறைச்சிக்கலாம், துணியை போட்டு அதிகாரிகள் அந்த எண்ணம் வந்துச்சு இல்லை, ஏன்டா துணி போட்டு மறைச்சின்னு கேட்குறதுனா கலைஞர் கூட கேட்டிருப்பாரு. ஆனால் இவர் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கேட்குறாரு. அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தான் வச்சுருப்பான். அவனுக்கு என்ன போச்சு, அடுத்த ஆட்சி வந்தால் பொக்கையை தூக்கிட்டு அங்கே போயிடுவான். அண்ணன் எடப்பாடியார் இது வாழ்கன்னு போயிடுவான். நான் அப்போவே சொன்னேன் சார், கேட்கல சார் அப்படின்ட்டு இன்னும் போட்டு கொடுத்து, சார் இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார், என்ன மட்டும் அப்படின்ற மாதிரி தான் அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இதை புரியறதுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் வரும்போது புரியாதுங்க. நான் பல உதாரணம் சொல்லுவேன். இந்திரா காந்தி 69 to 76,
கலைஞர் 71 76, ஜெயலலிதா 91 96, இப்போ இவர் எல்லாரும் அனுபவிச்சு தான். அப்புறம் இதில் எம்ஜிஆர் மட்டும் தான் தப்பிச்சார். 77 to 80 அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அவர் நடிகராக இருக்கும்போதே மக்கள் பிரச்சனையை பார்த்துருந்தவர். ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் அவங்கலேருந்து பார்த்தவர். மற்றவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருந்தது, அப்புறம் சரி பண்ணாங்க. ஆனால் இவர் இப்போ காலமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் சரி பண்ணுற ஏற்பாடுகள் இவர்கள்ட்ட இல்லை. அது இல்லாததுனால அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு எதிராக போய் முடியுது. அதை சரி பண்ணணும்ல. கண்டிப்பாக அந்த சரி பண்ணுற வேலையை அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ன்றது. அதுக்கு என்ன பண்ணணும்? தினசரி பேப்பர்கள் படிக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்கள், நேற்று முந்தானத்துலாம் கட்டுரை வந்திருக்கு. அதிகாரிகள் சொல்கிறத பத்திரிகைகள் மாற்றி ஏதோ 1-2 பத்திரிகைகள் உண்மையை எழுதும்பொழுது என்ன இது? அப்போ நீ வேண்ட போய் சொன்னியா? டெல்டா பிரச்சனை எடுத்துக்கங்க சார். இல்லை இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சூப்பராக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாளேடுகள் புகழ்ந்ததான் திமுக நாளேடு வெளியிட்டிருக்கு. அதான் சொல்ல வரேன். ஒரு சில நாளேடுகள் நான் சொல்லிட்டேன்ல. ஏன்னா இவங்க வந்து பார்க்குறதெல்லாம் காலையில் எழுந்து முரசொலி பார்ப்பார். என்ன இருக்கும்? ஆல் இஸ் வெல், சூப்பர் சூப்பர் தான் இருக்கும். அப்புறம் ஒரு பிரபல நாளிதழ், அது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும். அதை படித்தீங்கன்னா பெருசாக இருக்காது. இன்னொரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த நாளிதழ், அது திமுகவுடைய ஆக்சுவலாக அது வந்து நடுநிலையாக இருந்த நாளிதழ். இப்போ ஒரு காலத்தில் இப்போ அதெல்லாம் மாறினோன்னா அவர் திமுகவுடைய நாளிதழாக மாறிடுச்சு. அப்போ இதை மட்டுமே நான் படிப்பேன்னா, ஒரு சைடு மட்டுமே பார்ப்பேன்னா இந்த சைடு தெரியாமே போகும்ல. அது தெரியாமல் போச்சுன்னா சிக்கல். அதில் ஒன்று தான் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைலாம். நீங்கள் அந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிளான பிரச்சனை. கண்டிப்பாக ராம்கே என்ன 23,000 இங்கே வாங்கியிருந்தான், நீ புதுசாக கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா நீ அதே சம்பளம் கொடு, ஆனால் அதே கொடு, இல்லை ஒரு 1000-2000 கொடு, என்ன இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கோம். 13 நாள் போராட விட்டு சென்னையில் இருக்கிற துணை முதல்வர் கூட போய் பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுறது? என்கிட்ட வந்து நேரு ஸ்டேடியம் நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அகற்றுறன்ற பேரில் ஒரு வழக்கை போட்டு எப்படி அகற்றுனீங்க? அந்த அகற்றுனப்போ கூட எல்லாம் சாதாரணமாக கரெஸ்ட் ஆகிட்டுனாங்க. கூலி படம் பார்த்து அந்த ஃபோட்டோவை இந்த லோகேஷ் கனகராஜ் போட்ட உடனே மேட்ரை தலைகளாச்சு. தேவையா இது? அப்போது நீங்கள் பல தடவை நீங்களே சொல்லுவீங்க, நோரம் நகரம் எரிந்த பொழுது நீரோ முன்னன் பிடியில் வசித்து கொண்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி விவகாரங்கள் தான் ஆட்சிக்கு எதிராக கெட்ட பேராக மாறுது. அப்போ அதிகாரிகள் சொல்கிறது கேட்குறது, அதிகாரிகள் கொடுக்குற தகவலையே உண்மை நம்பிச்சுட்டு படிக்கிறது. நெல் கொள்முதலில் போய் சின்னவர் போய் படிச்சுட்டு வந்தார்ல, அது என்ன? அதிகாரிகள் கொடுத்த தகவல். ஆனால் நடக்கிறது என்ன? நீங்கள் ஒன்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை பார்க்கணும், இல்லாட்டி இவர் எடப்பாடி தான் பிடிக்காது, தப்பாக பேசுவார்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அன்புமணி ராமதாஸ் கொடுக்குற அறிக்கையாவது படிக்கலாம்ல. என்னையா அப்படி சொல்கிறாங்க, என்னையா பண்ணீங்கன்னு அதிகாரிகள் சொல்கிறத படிச்சுட்டு செப்டம்பர் மாதத்துலேயே நாங்கள் கொள்முதல் ஆரம்பிச்சிட்டோன்னு அவர் படிச்சுட்டு வர்றாரு. இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக களத்துக்கு போயிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் போயிட்டு அந்த விவசாயிகளை பார்த்து பேசிட்டு வராரு. அந்த விவசாயிகள் நெல்லெல்லாம் காமிச்சு தங்களுடைய வேதனை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அமைச்சர்கள், திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய அமைச்சர்கள் வந்துட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது, நெல் கொள்முதல் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அக்டோபர் மாதம் தொடங்க வேண்டியதை செப்டம்பர் மாதமே நாங்கள் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வர்றாரு. சக்கரபாணி அறிக்கை வர்றாரு. லேசாக தானே முளைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எம்ஆர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரருடைய ஆட்சி இது, அவரோட ஆட்சியில் பழனிசாமியோட பொய்யை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது இந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் துறையிலேயே அவர்களுக்கு சிக்கல், கண்டதை வளரிட்டு இருப்பாங்க. இதில் அடுத்த துறையில் வர போய் தலையிட்டு கருத்து சொல்கிறது. நீங்கள் கேகே சாரை விட்டீங்க, இன்றைக்கி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ உதயநிதி போகிறாரு. ஏன் போகிறாரு? டெல்டாவுக்கு போனீங்கல்ல, அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த கொள்முதல் நிலையத்தை பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தீங்கல்ல, ஏன் அப்படியே பார்வையிடுறது? 2 லட்சம் ஏக்கர் தண்ணியில் இருக்குல்ல, போய் பார்வையிடுறது. எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டாரு. நேற்று சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு நான் ஓட்டு போட்டேங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, இங்கே வந்தீங்களா, ஏன் வரல? அங்கேயே பத்திரிகையாளர் 2-3 கேள்வி கேட்கும்போது அமைச்சர் நடுவில் புகுந்து தடுத்துட்டு போதும்பான்ட்டு கூப்பிட்டு போகிறாருல்ல. கண்டிப்பாக என்ன காரணம்? உண்மை வெளிப்பட்டுரும். ரொம்ப நெருக்கி கேட்டால் இவரால் பதில் சொல்ல முடியாது. இது எல்லாம் சேர்ந்தான் இந்த மாதிரி மறிக்கிற வேலையை பண்ணுறது. இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் இதில் பதில் சொல்லுவார். அவர் துறையை பற்றி அவர் பேச மாட்டார். தீபாவளி அன்னைக்கு பொது சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை விடுது, எல்லா மருத்துவர்கள் எல்லோருமே இருக்கணும், கையிருப்பில் மருந்துகள் வச்சுருக்கணும், தீபாவளி பண்டிகை காலம். அன்றைக்கி நைட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் 102 டிகிரி ஜுரத்தோட குழந்தை தூக்கிட்டு பெரிய வாக்குவாதம் போகுது. கண்டிப்பாக ஆள் இல்லைங்க, மருந்து இல்லைங்க. ஏங்க குறைந்தபட்சம் ஒரு கால் பால் கூட வச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு அவர். ஆக்சுவலாக குழந்தைகளுக்குன்னு தனி மருந்து இருக்குது,
அவர் பொதுவாகவே கேட்குறாரு அவருடைய நாலேஜுக்கு. அதெல்லாம் இல்லை, போய் டாக்டரே போய் கேட்டுக்க போன்றான். மறுபடியும் 5 மாடிக்கு நான் தூக்கின்னு போனோமா குழந்தைங்கன்னு கேட்குறாரு. 5 மணி நேரமாக கேன்றது. அப்போ இந்த அலட்சியம் இதை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவார், இது எதிர்க்கட்சிகள் சதி. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அங்கே கூப்பிடுவார் டீனை. அவர் சார் இவ்வளோ மறந்துச்சு சார் அவர் வேணும்னா வீடியோ வச்சுட்டு பண்ணார் சார்னு அதை பேசுவார். இப்போ இந்த மாதிரி தான் குறைகளை சரி செய்வதை விட குறைகளை சொல்பவர்கள் மேல் பாய்வது, இல்லாட்டி அந்த சொன்ன விஷயத்த எப்படி அது டைலூட் பண்ணலான்ற வேலையை பண்ணுறது. இந்த உதயநிதி கூட சொல்லிருக்காருல, அந்த பெண் வந்துட்டு நெல் அறுவடை விவசாயமே பண்ணலை, ஆனால் வந்து எப்படி கொள்முதல் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதிகபட்சமாக பார்த்துருப்பாரு. என்னங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, சும்மா தலைவரை செட் பண்ணி கூப்பிட்டு வந்தது. அந்த மாதிரி நிலமே கிடையாது. நிலம் இல்லைன்னா நிலத்தில் 2 வகை இருக்குது. குத்தகைக்கு எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி குத்தகைக்கு எடுத்து பண்ணதை பற்றி பேசு. சரி, அதை விட்டுருங்க. அவங்க மட்டும்தான் விவசாயியா? இன்னொருத்தர் திலகன்னா ஒருத்தர் பேர், அவர் 5 ஏக்கர் நிலம் அவருக்கு போச்சு. அவருக்கு மறுநாளே பேட்டி கொடுக்குறாரு. இப்போ எனக்கு பதில் சொல்லுன்றாரு. 2 லட்சம் ஏக்கர்ன்றது என்னது? போன தடவை மயிலாடுதுறை இதெல்லாம் 1,10,000 ஏக்கர் மழை நீரில் இதே மாதிரி பாதிக்கப்பட்டதுக்கு 71 கோடி ரூபா காம்பன்சேஷன் அறிவிச்சாங்க கவர்மெண்ட்டு. இன்னை வரைக்கும் அந்த தொகை போய் சேரலையா? அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுறாரு. இதையாவது உடனே பாருங்கப்பா. விவசாயியுடைய தற்கொலைக்கு அடிப்படை காரணமே கடன் தான். அவன் எல்லாம் பண்ணி முதலீடு போட்டு மழை தண்ணியில் பாலா போகுதுன்னா, அவன் வந்து இன்றைக்கி 2 லட்சம் ஏக்கர் பயிர் தண்ணியில் மூழ்கிருக்குதுன்னா உடனடியாக அதை ஆய்வு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. மழை இது வந்து அவங்கள பாதுகாக்கணும், ஏற்கனவே ஒத்துக்கிட்ட தொகையும் கொடுங்கன்னு. இல்லையே. இது ஒரு பக்கம்னா விளைஞ்ச நெல்லை கொண்டு போய் சேர்க்கறதுல இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் இவ்வளோ அற்புதமான அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் அரும்பாடுபட்டு சாகுபடி செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாது குறித்து உழவர்கள் கதறி அழுது முறையிட்டாலும் கூட கொள்முதலில் இன்று வரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பாக மழையில் நனைந்த நெல்லுடன் உழவர்கள் தவம் கிடைக்கும் அவல நிலைதான் இன்னும் நீடிக்கிறது. உழவர்களின் கண்ணீரை துடிக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த சில 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. வழக்கத்தை விட நடப்பாண்டில் அவர் சொல்லிட்டுனா சொல்கிறாரு, காவிரி பாசன மாவட்டங்களில் ஏக்கருக்கு சராசரியாக 2.5 டன் நெல் விளைச்சல். அப்படின்னா 6.5 லட்சம் ஏக்கரில் கிட்டத்தட்ட 16.25 லட்சம் டன் நெல் கொள்முதலுக்கு வரக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 5.6 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அந்த மாவட்டங்களில் மட்டும் சுமார் 14 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 914 நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழக அரசு கூறுவதை போல ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள், அதாவது 40 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தீபாவளி வரை இல்லான 50 நாட்களில் குறைந்தது 18 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக முதல் 20 நாளை கணக்கில் கொள்ளாமல் கடந்த ஒரு மாதத்தில் இந்த அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் கூட 11 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் 5.6 லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சாத்தியமாக கூடிய அளவில் பாதி அளவு கூட, அதாவது கூடுதல் முயற்சி இல்லை, இருக்கிறதுல கூட இவங்க பண்ணல, பாதி தான் வந்திருக்குது அப்படின்றாப்புல. இந்த மாதிரி அவர் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதலுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்காது தான் அனைத்து சிக்கலுக்கும் காரணம் என பழி போட்டு தமிழக அரசு அதன் தோல்வியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு கேஎஸ்ஆர் அதான் உருட்டுறாரு. இது சக்கரபாணி அதை சொல்லிட்டாரு, சட்டசபையிலே சொன்னாரு. நெல் கொள்முதல் பண்ணது காரணம் வந்து மத்திய அரசு தான் சொல்றாரு. அவர் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு நீங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்க சட்டசபையில் சொல்றாரு. அவங்க ஜூலை 29 பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அன்புமணி சொல்றாரு. ஆகஸ்ட் மாதமே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்கள் உட்காந்து அதுக்கு பிறகு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ மத்திய அரசு மேலே பழி போடுறீங்களான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாரு, முடியாது. காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள அனைத்து கொள்முதல் நிலையங்களும் நெல் கொள்முதலுக்கு தேவையான சாக்குகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு கிடங்களுக்கு கொண்டு செல்ல போதிய எண்ணிக்கையில் லாரிகள் இல்லை. இவற்றை போதிய எண்ணிக்கையில் தயார்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. இப்படி வந்து அவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறார். லாஸ்ட்டில் இது என்னன்னா, இவர்கள் திரும்ப திரும்ப இந்த விவகாரத்தில் துணை முதல்வரே அங்கே போகிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த விவகாரம் பெரிதாகுது. எதிர்கட்சி தலைவர் அங்கே போயிட்டாரு, மக்கள் நேரடியாக கொந்தளிப்பில் இருக்காங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் போங்கன்னா துணை முதல்வர் போய் அங்கே பார்வையிட்டு நாங்கள் சரி பண்ணுறோம் அது பண்ணுறோம் அந்த இது சொல்ல முடியாது. ஏன்னா நாள் கடந்து போயிடுச்சு. இவர்கள் செப்டம்பர் மாதமே இவர் சொல்கிற மாதிரி செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்கணும். ஏற்கனவே பலரும் வந்து 10,000 மூட்டை நெல் தேங்கி இருக்குதுன்னு செப்டம்பர் மாதமே சொல்கிறாங்க, அன்புமணி சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதுக்கான இதுவே ஏற்பாடே இல்லை. அக்டோபர் மேலே தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணதோடைய விளைவு 2 மடங்கு நெல் கொள்முதல் நடந்த இடத்துல நீங்கள் வழக்கத்தை விட கம்மியாக இருந்ததுடைய விளைவு தான் இந்த பிரச்சனைகளை காரணம் அப்படின்னு
எல்லாருக்குமே தெரியும், எல்லாருடைய குற்றச்சாட்டம் தான், எல்லா எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டம். கண்டிப்பாக. ஆனால் இவர்கள் வழக்கம் போல் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எல்லா அமைச்சர்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த அடிப்படை தெரியாமல் ஈரப்பதம் வந்து நீங்கள் மத்திய அரசு இது கொடுக்கல, ஈரப்பத அளவு வந்து கூட்ட கேட்டிருக்கோம். ஈரப்பதம் சம்மந்தமாக கூட கேட்கறதுன்றது செப்டம்பர் மாதமே நீங்கள் கடிதம் எழுதிருக்கணும். கண்டிப்பாக. நீங்கள் உட்காந்து 18ஆம் தேதி தான் எழுதுறீங்க அப்படின்னு அன்புமணியுடைய குற்றச்சாட்டு. 18ஆம் தேதி தான் இப்போ வந்திருக்குது. இப்போ தான் குழு இன்னைக்கு வர்றாங்க, அவங்க இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அதில் டெல்டாவுக்கு போகிறது தள்ளி வச்சுட்டு நீ கோவை நாமக்கல் அங்கெல்லாம் போகிறாங்க, என்ன விஷயம் தெரில. அப்போ இவர்கள் ஆய்வு பண்ணி அனுப்பிச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். நீங்கள் விளைஞ்ச நெல் அது கரெக்டாக போனால் தான் விவசாயிக்கு லாபம் இல்லை, கையை கடிக்காமல் கூட இருக்கும். நீங்கள் அது கொள்முதல் நிலையத்துக்கு போகாத வரைக்கும் என்ன இருடர் வந்தாலும் அவனுக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பாக. இன்றைக்கி இது நம்மளுடைய இயற்கை வளத்தை நம்மளே பயன்படுத்தாமல் இது பண்ணிட்டு பெருமை மட்டும் பேசினா உரிய நேரத்தில் தலைவர் திறந்து விட்டார். அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி இருபோகம் விளைஞ்சிருக்கு. இருபோகம் விளைஞ்சது கொள்முதல் வந்து அரிசி ஆலைகளுக்கு போனால் தான், போகாத வரைக்கும் அது வேஸ்ட்டு, விவசாயி தான் பாதிக்கப்படுவாங்க. சார், இப்போ இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் வந்து தாவேகா தொண்டர்கள் அதிமுக பக்கமும் அந்த எடப்பாடி பழனிசாமி பக்கமும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம், அந்த கொடிகளாக தோன்றும். ஆனால் சமீபத்தில் நடிகர் கருணாஸ் அவர்கள் பேசும்பொழுது வேற கட்சிக்காரங்களாம் வந்து கொடியை ஆற்ற அளவுக்கு மதிச்சு கேள்வி கேட்குறீங்களா? சரி சொல்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கரூர் பிரச்சனை நடந்த அன்றைக்கு இரவு நடத்தின பிரச்சாரம் விஜய் ஒரு மாபெரும் கொலைக்காரன், 41 பேரை கொன்னவர்ன்ற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. விஜயே பயந்து போயிட்டார். இன்னொன்று, விஜய் வீட்டுக்கு திரும்புறத வந்து ஓடி போயிட்டான், அதுன்ற அளவுக்கு பெரிய அளவு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆதவ் சொன்னார், நாங்கள் இருக்க தான் செஞ்சோம், எங்களை போலீஸ் தான் போக சொன்னாங்க, நாங்கள் போனோம், இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்கன்னு. ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் சில விஷயங்களில் தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒழுங்காக வந்து மறுநாள் பேசியிருக்கலாம், அறிக்கை விட்டுருக்கலாம், அதான் பண்ணியிருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த பிரச்சாரம் பெருசாக போகும்போது நைட்டு அந்த அளவுக்கு பிரச்சாரம் போது காலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்க்க வர்றாரு. பார்க்க வந்தால் அவரும் போட்டு சாத்துவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை பேசி அரசுக்கு மட்டும் பொறுப்பு இல்லையா, உண்மையை பேசிட்டார் அப்படின்னோன்னா அந்த மேட்ரு தலைகீழ போச்சு. இதை பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் அண்ணாமலை பேசுனது, மற்ற தலைவர்கள். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை காக்க வந்து ஆபத் பாந்தவன்ற லெவலுக்கு எடப்பாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், சமூக வலைதளங்களில் 2026 சிஎம் விஜய் தான் போட்டுருந்ததுலாம் இப்போ எங்கேயாவது இருக்கா பாருங்கள். தாவேகா தொண்டர்கள் மற்றவர்கள் 2026 சிஎம் இவர் தான் அப்படின்னு போட்டுருந்தாங்கல்ல, இப்போ எங்கேயாவது இருக்குதா பார்த்தீங்களா? சிஎம் நான் என்றைக்குமே விஜய் சொல்லலை. கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தான்லாம் சொல்லலை. எடப்பாடி சொல்லுவார், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் லேப்டாப், நான் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கன்னுவார். விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காரு, பல தடவை கேட்டிருக்கேன், விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். ஆனால் கீழே இருக்கவங்க 2026 முதல்வர் விஜய் நாங்கள், இப்போ அவங்களும் அதை விட்டுட்டாங்க. கீழே தொண்டர்கள் நிர்வாகிகள் நான் பேசுகிற பலரும் என்ன சொல்கிறாங்க, சார் வேஸ்ட்டு சார், யதார்த்தம் வேஸ்ட்டு சார், அழகாக ஏடிஎம்கே போனால் சார் நிம்மதியாக அழகாக ஒரு 40 சீட்டு வாங்கினோமா அழகாக பண்ணலாம் சார், செம்மையாக இருக்கும் சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, திமுகவுடைய பலம், அவங்களுடைய அசுரத்தனம் வந்து இவர்களுக்கு ரொம்ப கம்மியாக இடம் போட்டு அங்கிள் சார்னு ஓட்டியிருந்தாங்க. சான்ஸ் கிடைச்சா திமுக எப்படி அடிக்கும்னு அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் தான் தெரியும். சந்தித்தவங்க, வென்றவர்கள். அதனால் இவர்களுக்கு குழந்தைங்க தானே, அடித்தவொன்னா ஐயோ இவ்வளோ மோசமானவர்களான்ட்டு தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் யோசிக்கிறாரு ஒரு பக்கம், ஆனால் கீழே முழுவதுமே மாறிட்டாங்க. 3 பேர் வந்தப்போ அவன் சட்டையில் கருப்பு சிவப்பு இருக்குன்னு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து அது ஏடிஎம்கே அப்படின்னாங்க. மறுநாள் 30 பேர் வரான், அதுக்கு மறுநாள் நிர்வாகியே வரான். இவன் போய் சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க, நான் இந்த மாவட்ட நிர்வாகி, அந்த ஐடி கார்டு நான் இதையா, நான் விரும்பி தான் வந்தேன்றான். ஆனால் இவர்கள், நான் தான் சொன்னேன்ல ஆற்றாமைன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த லவ்வரை பிரிஞ்ச இவன் நல்லா சொன்னேன்ல, ஒன்று விரும்புவான், அது இவனை விரும்பாமல் இன்னொருத்தர் விரும்புவான். இவனா சொல்லுவான் அவ அது அதே தான் இப்போல்லாம் விளங்காதியா, அது சும்மா. விஜய் பாரு காங்கிரஸ் கூட போடுவார், விஜய் போகவே மாட்டாரியா. ஒரு நரேட்டிவ் என்னது, விஜய் தனியானா முதலமைச்சர் ஆகிடுவாரான், அப்படி சில பேர் சொல்ல விட்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி ஆற்றாமை தீர்த்துக்கிட்டு அப்படியே சேர்ந்தாலும் எடப்பாடி கழட்டி விட்டு விஜயும் பிஜேபி சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துருவாங்க, பிஜேபி கழட்டி விட்ருவாங்க. பேசிக்கிட்டு இருக்குது பிஜேபி தாயா, என்டிஏ தலைவர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. விஜய் கான்டாக்ட் பண்ணது அவங்கள தான். அப்புறம் என்ன இப்படியே அது எப்படி அவர் வந்து பாசிசன்னு சொன்னார், இப்போ எப்படி போவார்? கலைஞர் கூட சொன்னார் பண்டார பரதேசியல் கட்சின்னு. போலையா? அரசியலில் இவங்க பண்ணால் சாணக்கியத்தனம், மற்றவங்க பண்ணால் ஏமாளித்தனம், அடிமைத்தனம்னா என்ன? அது உங்கள் கூட இருந்தால் எம்ஜிஆர் போராளி, எம்ஜிஆரை வெளியில் வந்துட்டேன்னா மலையாளி. இவர்கள் சொல்கிறது தான் சட்டம், இவர்கள் சொல்கிறது தான் சர்டிஃபிகேட்டு, இவர்கள் கொடுக்குறது தான் எல்லா சான்றிதழும்.
இவர்கள் சொன்னால் அவர் அறிவாளி, இவர்கள் சொன்னால் அவன் தற்கொலை, இப்படி தான் ஓட்டுறான். இந்த நரேட்டிவ் முன்ன மாதிரி ரொம்ப எடுபட மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப பண்ணிட்டாங்க. நரேட்டிவ் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தயா அப்படின்னு. அதனால் விஜய் பற்றி யார் சொன்னது டிடிவி புலம்புறாருல தனியாக, விஜய் யாரிடம் போக மாட்டார், அவர் தலைமையில் யாரும் எதிர்பாராத கூட்டணி அமையுமா. எடப்பாடி அவர் தலைமை ஏற்றுக்கொள்வது தற்கொலை சமம்னு சொல்கிறாரு. விஜய் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறாரு, நடக்க போகுது. அப்படி நடந்துச்சுன்னா பெருவெற்றின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு என்னன்னா அந்த வைத்தறிச்சல், அந்த லவர் கதை தான். சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் புலம்புறது. நீங்கள் நல்லா கவனிங்க, டிடிவி தினகரன் ஸ்லீப்பர் செல்லு அதிமுகவில் இருக்காங்க, வெளியில் வருவாங்க, இப்படியே ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸ்லீப்பர் செல் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க, வந்துடுவாங்க. நமக்கே சந்தேகம் இருந்தது, செல்லூர் ராஜா இருப்பாரோ, இல்லை OS மணினா இருப்பாரோ, இல்லை இவராக இருப்பாரோ. அவர் எங்கேயாவது நடந்ததா? நடக்கவே இல்லை. இதே கதை தான் இப்போ. அதுக்கு மேலே பல தேர்தல் இவர் என்னன்னா இதே அப்படியே புலம்புறது. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகுது பிடிக்கல, அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல, என்னென்ன சீன் போட்டிங்க, அண்ணாமலையெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா பண்ணீங்க, டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இனி கிடையாதுன்ட்டாங்க. சும்மா இருன்னு சொன்னேன், நாங்கள் எடப்பாடிகிட்ட எதாவது பேசி எதாவது பண்ணியிருப்போம். சும்மா இருக்கல, உங்களால் ஒழிக்க முடியல. நீங்கள் தேவையில்லாமல் இப்போ அண்ணாமலை கரெக்ட் பண்ணிட்டாங்களா, ஒழுங்காக இருந்தோன்னு இப்போ அவர் சாணி அலின்னு வீடியோ போட்டுனுக்கிறாரு. நீங்கள் நடுத்தருக்கு வந்துட்டீங்களா, விஜய் கூட போகலான்னு பார்த்தீங்க, கரூர் சம்பவம் தலைகீழாக்கி விட்டுச்சு. இப்போ விஜயை இங்கே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இப்போ உங்களுக்கு எங்கே போய்கிடும்? ஒன்றும் இல்லாமல் போவாங்க. அப்போ நீ கூட வரணும்னு இந்த கிருஷ்ணசாமி மற்றவங்க கூட யோசிப்பாங்க, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகுது, போய் 2 MLA சேர்ந்து நின்னா கூட 2த்தையும் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக. எதுக்குடா நமக்கு வேலை, எப்பா அடுத்த இதில் தேர்தலில் பார்ப்போம்னு போயிடுவாங்க. இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு விடப்பட்டவர்கள் லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா 1 டிடிவி, 2 OPS, 3வது உள்ளே இருக்கிறாரு, அவரும் அப்படி தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இது எல்லாமே நடக்க போகுது. கொஞ்சம் ஒரு 75% கிட்டத்தட்ட நகர்ந்தாச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிச்சு. புயலாக மாறி கரையை கிடக்க வேண்டியதுதான் பாக்கி. புயலாக எப்போ மாறும்னு தெரியாது. இல்லை வலுவிலேருந்து தாழ்வு பகுதியாக மாறினா மொத்தமாக வலுவிலேருந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். யாரை சொல்கிறேன்? விஜயை. அதனால் அவர் எங்கே நோக்கி நகர்றாரோ அது அவருக்கு லாபம். இது பொறுக்க முடியாதவர்கள் புலம்பி தள்ளுவார்கள். அதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து இதெல்லாம் பேசியிருந்தா அது வேலைக்கு ஆகாது. நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தில் வந்துக்கிட்டு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.